எம்ஜிஆரை கேவலப்படுத்தும் ஆட்சி தமிழ்நாட்டில் நடப்பதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. என் மண் என் மக்கள் நிறைவு விழாவில் பேசியவர் எம்ஜிஆருக்கு பிறகு நல்லாட்சி வழங்கியவர் ஜெயலலிதா என்றும் புகழாரம். தம்மை ஒழிப்பது மட்டுமே இந்தியா கூட்டணியின் ஒரே நோக்கம் என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. இந்தியா கூட்டணி கட்சிகளால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பலனும் இல்லை எனவும் பேச்சு. காங்கிரஸை விட தமிழ்நாட்டிற்கு பாஜக ஆட்சி காலத்தில் 3 மடங்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி விளக்கம். திமுக எம்பிக்கள் தமிழ்நாட்டின் நலனுக்காக எதையும் செய்யவில்லை என்றும் விமர்சனம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வழிபட்ட பிரதமர் நரேந்திர மோடி வேட்டி சட்டை அணிந்து மனமுருக வேண்டுதல். பல நாடுகளில் தயாராகும் கார்களில் நம் இந்திய நாட்டின் பாகங்கள். மதுரையில் நடைபெற்ற சிறு குறு தொழில் முனைவோர் கருத்தரங்கில் பிரதமர் மோடி பெருமிதம். தூத்துக்குடியில் இன்று நடைபெறும் விழாவில் குலசேகரன்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் மோடி. பாம்பனில் அமைக்கப்பட்டுள்ள புதிய ரயில்வே தூக்கு பாலத்தையும் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். தமிழ்நாட்டில் பல்வேறு துறைகளில் முடிவுற்ற 8000 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அருகே கட்டப்பட்டுள்ள மெட்ரோ சுரங்கப்பாதையையும் திறந்து வைத்தார். இதுவரை ஏற்பட்ட இயற்கை பேரிடர்களுக்கு மத்திய அரசு 1 பைசா கூட வழங்கவில்லை. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ககன்யான் திட்டத்தின் கீழ் விண்ணுக்கு செல்லும் 4 வீரர்களை அறிமுகப்படுத்தினார் பிரதமர் மோடி. சென்னையில் பிறந்த கேப்டன் அஜித் கிருஷ்ணனும் தேர்வு. குரூப் கேப்டன் அங்கத் பிரதாப். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா? அமலாக்கத்துறை கைது செய்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்குகிறார் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ். 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வை மாற்றுத்திறனாளிகள் நடத்தி வந்த போராட்டம் வாபஸ். அரசின் வாக்குறுதியை ஏற்று போராட்டத்தை கைவிட்டனர். மணல் விற்பனை புகாரில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு மாவட்ட ஆட்சியர்கள் ஆஜராக வேண்டும். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5 ஆட்சியர்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. தென்காசி அருகே ரயில் விபத்தை தடுத்த முதிய தம்பதிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு. வீர தீர செயலை பாராட்டி 5 லட்சம் ரூபாய் வெகுமதி வழங்கினார். நீங்கள் என்ன கடவுளா? அனைத்து நோய்களையும் குணப்படுத்த என பதஞ்சலி நிறுவனத்திற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பாபா ராம்தேவ் 3 வாரத்தில் பதிலளிக்க நோட்டீஸ். மக்களவைத் தேர்தலில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் போட்டியிட உள்ளதாக மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தகவல். தமிழ்நாட்டில் களமிறங்க வாய்ப்பு என தகவல். ராஜ்யசபா தேர்தலில் கட்சி மாறி வாக்களித்த எம்எல்ஏக்கள். இமாச்சல பிரதேசத்தில் ஆட்சியில் இருந்த போதும் காங்கிரஸ் வேட்பாளர் அபிஷேக் மனு சிங்வி தோல்வி. சால்வையை தூக்கி எறிந்த விவகாரத்திற்கு எம்ஜிஆரை கேவலப்படுத்தும் ஆட்சி தமிழ்நாட்டில் நடப்பதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார்.
பல்லடத்தில் நடைபெற்ற எண்மண் எண்மக்கள் யாத்திரை நிறைவு விழாவில் பேசிய அவர், எம்ஜிஆருக்கு பிறகு நல்லாட்சி வழங்கியவர் ஜெயலலிதா என்றும் புகழாரம் சூட்டினார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேற்கொண்ட எண்மண் எண்மக்கள் யாத்திரையின் நிறைவு விழா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள மாதப்பூரில் நடைபெற்றது. பொதுக்கூட்ட மேடைக்கு திறந்த வாகனத்தில் சென்ற பிரதமர் மோடிக்கு பாஜக தொண்டர்கள் மலர் தூவி வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து தோடர் இன மக்களின் பாரம்பரிய சால்வையை அணிவித்து பிரதமருக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வரவேற்பு அளித்தார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஜல்லிக்கட்டு காளை சின்னத்தை நினைவு பரிசாக வழங்கினார். ஈரோடு மஞ்சளுக்கு புவிசார் குறியீடு பெற்று தந்ததற்காக பிரதமருக்கு 65 கிலோ எடை கொண்ட மஞ்சள் கிழங்கு மாலை அணிவிக்கப்பட்டது. விவசாய பெருங்குடி மக்களும் 65 கிலோ எடை கொண்ட மஞ்சள் மாலையை அணிவிப்பார்கள். பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் செங்கோல் வைத்ததை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டுடனான தனது உறவு இதயபூர்வமானது என கூறினார். தன்னை மிகவும் கவர்ந்த மொழி தமிழ் எனவும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் பாஜகவை பற்றி அதிகம் பேசும் அளவுக்கு ஆதரவு பெருகியிருப்பதாகவும் அதை குறைக்க எதிர்க்கட்சிகள் செய்யும் பொய் பரப்புரை மக்களிடம் எடுபடாது எனவும் பிரதமர் தெரிவித்தார். காங்கிரஸ் ஆட்சியை விட பாஜக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டிற்கு 3 மடங்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மத்தியில் அதிகாரத்தில் இருந்தபோது தமிழ்நாட்டின் நலனுக்காக திமுக எதுவும் செய்யவில்லை எனவும் கூறினார். இந்தியா கூட்டணியின் நோக்கம் மக்களுக்கு நல்லது செய்வது இல்லை எனவும் தன்னை ஒழிப்பது மட்டுமே அவர்களின் ஒரே நோக்கமாக இருப்பதாகவும் சாடினார். தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா நல்லாட்சி வழங்கியதாகவும் பிரதமர் மோடி புகழாரம் சூட்டினார். एमजीआर ने परिवार के आधार पर नहीं बल्कि प्रतिभाओं के आधार पर लोगों को आगे बढ़ाया, लेकिन दुर्भाग्य से आज तमिलनाडु में डीएमके के कारण जो राजनीति हो रही है वो एमजीआर साहब के लिए अपमान जैसा है. अगर एमजीआर के बाद कोई था तो वो अम्मा जयललिता जी थी, जिन्होंने तमिलनाडु के जनहित और जन कल्याण के लिए अपना पूरा जीवन दिया. முன்னதாக பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தை உலகம் முழுவதும் எடுத்துச் சென்றவர் பிரதமர் மோடி என்றார். ஐநா சபையில யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று முழங்கினார்கள். பாராளுமன்றத்தில் நம்முடைய செங்கோலை நிறுவினார்கள். 10 ஆண்டுகள் கழித்து திரும்பி பார்க்கும்போது தமிழ்நாட்டின் சரித்திரத்தில் பாஜக இருக்கும் என மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டார். இந்த முறை தமிழகம் 2014 19 நாம் செய்த தவறை சகோதர சகோதரிகள் செய்ய போவது கிடையாது. பொய் பரப்புரைகளுக்கு காது கொடுக்க போவது கிடையாது. அண்ணாமலை பேசி முடித்தவுடன் அவரது கைகளை பிடித்து பிரதமர் பாராட்டினார். இந்த பொதுக்கூட்டத்தில் பாஜக கூட்டணியில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், ஐஜேகே தலைவர் பாரிவேந்தர், புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகம், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் மற்றும் தமிழருவி மணியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்த விஜயதரணியும் கூட்டத்தில் கலந்து கொண்டார். வந்தே வந்தே